சேனைகளுடைய கர்த்தரின் நாள். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். அப்பொழுது நகரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். இருதயத்தில் பெருமையுள்ள பாவிகள் தாழ்த்தப்படுவார்கள். நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். மனுஷருடைய மேட்டிமை தாழ்ந்து போகும். தேவனுடைய நியாய தீர்ப்பினால் மனுஷருடைய பெருமை ஒளிந்து போகும். மனுஷருடைய மேட்டிமை எல்லாம் தாழ்த்தப்படும். பாவிகளுடைய வீராப்பு தணிந்துவிடும். இவையெல்லாம் கர்த்தருடைய நாளின் போது நடைபெறும். இந்த நாளில் கர்த்தருடைய கோபமும் நியாய தீர்ப்பும் மனுஷர் மீது வரும். கர்த்தருடைய நாளானது பெருமையும் மேட்டிமையுமான எல்லாவற்றின் மேலும் வரும். சேனைகளுடைய கர்த்தரின் நாளில் எல்லாம் தாழ்த்தப்படும். லீபனோனில் உள்ள கேதுரு மரங்கள் உயரமாகவும் ஓங்கியும் வளர்ந்திருக்கும். பாசானில் உள்ள கர்வாலி மரங்களும் கேதுருக்களைப் போல உயரமாக ஓங்கி வளரும். சேனைகளுடைய கர்த்தரின் நாளில் இவர்கள் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். மரங்கள் மீது மாத்திரமல்ல, உயரமான எல்லா மலைகளின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் தேவனுடைய கோபமும் அவருடைய நியாய தீர்ப்பும் வரும். பர்வதங்கள் இயற்கையாகவே ஓங்கி உயரமாய் வளர்ந்துள்ளன. பள்ளத்தாக்குகளை விட இவை உயர்ந்திருக்கின்றன. உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய நாளில் அவருடைய நியாய தீர்ப்பு வரும். உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். இருதயத்தில் பெருமை உள்ளவர்கள் தங்களை கேதுருக்களைப் போலவும் கர்வாலி மரங்களைப் போலவும் உயர்வாக நினைக்கிறார்கள். தங்களை உயர்த்துகிறார்கள். இந்த மரங்களைப் போல தாங்கள் ஆழமாய் வேர்விட்டு உறுதியாய் நிற்பதாக நினைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அது தங்களை அசைப்பதில்லை என்று இருமாப்பாய் இருக்கிறார்கள். வானத்தில் இருந்து மின்னல் தாக்கும்போது அது உயரமாய் இருப்பதன் மீதுதான் முதலாவது தாக்கும் என்பதை இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு கர்த்தருடைய ஆலயத்தில் துவங்கும் காலமாயிருக்கிறது. உயரமான இடத்தில் இருப்பவர்கள் மீதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு முதலாவதாக வரும். உயர்ந்த பர்வதங்கள் மீதுதான் மின்னல்கள் முதலில் தாக்கும். உயர்ந்த கோபுரத்திலே மணியோசை கேட்டுக்கொண்டே இருக்கும். அரணான மதிலுக்குள்ளே இருக்கிறவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நினைப்பார்கள். தங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் வரும்போது அரணான மதிலும் உயர்ந்த கோபுரத்தில் உள்ள மணி ஓசைகளும் தங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும் என்று ஜனங்கள் இருமாப்பாயும் மனமேட்டிமையாயும் இருக்கிறார்கள். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும்போது உயர்ந்த கோபுரத்தாலும் அரணான மதில்களாலும் கர்த்தருடைய கோபத்திற்கு எதிர்த்து நிற்க முடியாது. தங்களுக்கு எது பாதுகாப்பாய் இருக்கும் என்று நினைத்தார்களோ அது அவர்களுக்கு பாதுகாப்பாய் இராது. கர்த்தருடைய பாதுகாப்பை விட்டு நாம் விலகி போய்விட்டால் நமக்கு பாதுகாப்பே இல்லை. குதிரைகளும் ரதங்களும் கப்பல்களும் தங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும் என்று மனுபுத்திரர் நினைக்கிறார்கள். அவற்றை பார்த்து பெருமையும் மேட்டிமையும் அடைகிறார்கள். கடல் கடந்து பல தேசங்களுக்கும் வியாபாரம் பண்ணுவதனால் தங்களுடைய பொருளாதாரம் சிறந்திருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தங்களிடத்தில் உள்ள மிகுதியான பணம் தங்களுக்கு பாதுகாப்பை தரும் என்று மனமேட்டிமையோடு இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாளின் போது அவருடைய கோபம் தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் வரும். கப்பல்கள் எல்லாம் உடைந்து போகும். சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். ஜனங்கள் பல தேசங்களில் இருந்து கப்பல்களில் விசித்திரமான சித்திரங்களை தங்கள் தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த சித்திரங்கள் தங்களை பாதுகாக்கும் என்று நினைத்தார்கள். கர்த்தருடைய நாளோ அந்த சித்திரங்களின் மீதும் வரும். அவற்றின் பெருமையும் மேட்டிமையும் ஒளிந்து போகும். எல்லாம் தாழ்த்தப்படும் போது சித்திரங்களும் தாழ்த்தப்படும். தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வரும் நாளே கர்த்தருடைய நாளாகும். இது 1000 வருஷ அரசாட்சியாகும்.
இக்காலத்தில் கர்த்தர் பூமியில் ஆளுகை செய்வார். கேதுரு மரங்கள், கர்வாலி மரங்கள், தர்ஷீஷின் கப்பல்கள் ஆகியவை எல்லாமே பெரியவை. ஆனால் அவை அனைத்தும் அஸ்திவாரம் அற்றவை. இவை அனைத்துமே உபத்திரவ காலத்தில் அழிந்து போகும்.